ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேனல் ஆர் சேனல் பேனர். இது உங்களுக்கே தெரியும், நிறைய யூடியூபர் சேனலில் போய் பார்த்துருப்பீங்க சேனல் பேனர்லாம். அந்தமாரி நீங்களும் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அது எப்படி க்ரியேட் பண்ணது, அப்புறம் உங்கள் யூடியூப் சேனலை எப்படி அப்லோட் பண்ணதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட் இருக்குங்களே அதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூடியூப் பேனருக்கு தேவையான சைஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் சைஸ்ன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம யூடியூப் பேனரோட சைஸ் இருக்குது. யூடியூப் சேனல் பேனர், யூடியூப் தமிழ், அதில் மேலே பேனர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு அது ஃபுல் ஸ்க்ரீன் அப்படியே வச்சுருங்க. இப்போ நமக்கு மொபைல் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் நாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது அந்த க்ரீன் கலரில் இருக்குங்களே, அந்த கலர்ஃபுல்லான அந்த இடத்துல மட்டும் நம்ம பிக்ஸை ஆட் பண்ணி சேவ் பண்ணி யூடியூப்பில் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபோட்டோஸில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு எனக்கு தேவையான பிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சும்மா சிம்பிளாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். க்ரியேட் பண்ணதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் கரெக்டான சைஸில் க்ரியேட் பண்ணி கரெக்டான இதுவில் அப்லோட் பண்ணால் தான் அது எடுத்துக்கும். ஏன்னா அப்புறம் நம்ம பெருசான சைஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா பாதி தெரியும் பாதி தெரியாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணுறேன். அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பிக்ஸு எது வேணால் டெக்ஸ்ட்டு பிக்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இந்த இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி எடுத்துக்குங்க பேக்ரவுண்ட் இமேஜி. நெக்ஸ்ட்டு அப்புறம் ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க, நல்லா இருக்குது. நியூ யூடியூபருக்கெலாம் பேனர் க்ரியேட் பண்ணதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே கற்றுக்கிட்டதால கொஞ்சம் ஈஸியாகவும் புரிஞ்சுது. ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நிறைய போட்டுட்டு தான் இருக்கோம். தினமும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கற்றுத்தரோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எப்பயும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் எதனா ட்ரிக்ஸ் எதனா கண்டுபிடிச்சாலும் சொல்லுங்கள், அதை நம்ம வீடியோ பண்ணி போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தமிழில் எப்படி ப்ரோ டைப் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். வீடியோ போடணுமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், போடுறேன். இல்லைனா பரவாயில்ல, விடுங்க. உங்களுக்கே தெரியும்னா விட்டுருங்க, தெரியலனா சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போட்டுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம புதுசாக இப்போ தான் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, நிறைய பேர் புதுசாக ஆரம்பித்து நல்லா தான் போடுறாங்க, நல்ல நல்ல வீடியோலாம் போடுறாங்க. பார்த்து கற்றுக்குங்க. உங்களுக்காக தான் எல்லோரும் எடிட்டிங் பண்ணி வீடியோலாம் போடுறாங்க. அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும்ல. நீங்களும் கற்றுக்குங்க. நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ
டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் என்ன வேறு வீடியோ எதனா போடணும், இந்தமாரி வீடியோலாம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம போட்டலாம் எடுத்து. இது பிக்சல் லேபில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. நம்ம ஃபாண்ட்டை மாற்றலாம், கலர் மாற்றலாம், 3Dயில் மாற்றலாம், 3Dயை வந்து ரொட்டேட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் பிக்சல் லேபில் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஆப்லேயும் நான் அவ்வளோ பார்க்கல, ஆனால் இதில் நல்லாவே இருக்குது. நம்ம சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறதும், சேனல் தமிழ் க்ரியேட் பண்ணுறது கூட அதுக்குன்னு ஆப்ஷன் சைஸும் தனியாகவே கொடுத்துட்றாங்க. நம்ம வேறு எதுவும்னா நம்ம போயிட்டு தேடி அலையணும். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் பிக்சல் லேபுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதை பற்றி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜெல்லாம் போடுறேன், பாருங்கள். நமக்கு தேவையான வீடியோ இப்போ ரெடி பண்ணிவிட்டு தமிழில் க்ரியேட் பண்ணுறதுனா கூட இதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள், தமிழில் எப்படி க்ரியேட் பண்ணது அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யாருக்கும் தெரியலனா போயிட்டு பாருங்கள், நம்ம வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து கற்றுக்குங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அது, முக்கியமானது கூட. ஏன்னா நிறைய ஹேக்கிங்லாம் நடக்குது வாட்ஸ்அப் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை திருடப்படுது. அதை வந்து தடுக்கணுன்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நம்பரை வச்சு வேறு யாருனா ஓப்பன் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம தடுக்க முடியும். அதனால தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன், பாருங்கள். வாட்ஸ்அப் செக்யூராக வச்சுக்கோங்க சேட்டெல்லாம். அதுக்கான வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ் ஆகும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம சேனல் இப்போ தான் வளர்ந்துட்டே வருது. நீங்களும் ஆதரவு பண்ணிங்கன்னா நல்லாவே போகும். அதுக்கான ஸ்டெப் நீங்கள் தான் எடுக்கணும். நல்லா பண்ணுறேன், நானும் எடுத்து வைக்கிறேன் ஸ்டெப்பை. ஒரு ஸ்டெப்பும் நல்லா தான் பண்ணுறேன் நினைக்கிறேன், பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் டெய்லியும் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து கற்றுக்குங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைங்க, ஷேக் ஆகாமல் கரெக்டாக அந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ஃபாண்ட் சைஸு, கலரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க பிக்சல் லேபில். சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணணும். சேவ் பண்ண சொல்ல காமிக்கிறேன். நான் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையானது பிக்சலாம் வேணும்னா க்ரோமில் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்கு ஏற்ற பிக்சலாம் அதில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேனே வச்சு நான் இப்போ இதுவெலாம் பண்ணலை. சேவ் ஆஸ் இமேஜ் அப்படி அதை கிளிக் பண்ணுங்கள், சேவ்னு ஆகிடும். சேவ் பண்ண உடனே ஆட்லாம் வரும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அந்த சேனல் ஆர்ட் செய்யறதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை அந்த சைஸுக்கு மொபைலில் பார்க்குற மாதிரி சைஸுக்கு மாற்றணும். இப்போ அதை மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த இமேஜோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மொபைலில் தெரிகிற மாதிரி, மொபைல் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும், டேப் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு சைஸ் இருக்குது. அப்புறம் லேப்டாப் சைஸில் தெரிகிற மாதிரி ஒரு சைஸ் இருக்குது. அப்புறம் டிவி மோட் சைஸில் தெரிகிற மாதிரி ஒரு சைஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ செய்கிறது வந்து மொபைல் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி, அந்த பிளாக்காக இருக்குங்களே அது வந்து மொபைல் ஸ்க்ரீனில் மட்டும் தெரிகிற மாதிரி, மொபைல் ஸ்க்ரீனில் தெரியும். அப்புறம் மிச்சம் எல்லா ஸ்க்ரீன்லையும் தெரியும்.
மொபைல் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக தெரியணும்னா அந்த ஆப்ஷன் இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம க்ரியேட் பண்ணது அந்த கரெக்டாக அந்த ஆப்ஷனில் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அந்த பிளாக்காக இருக்குங்களே அந்த சைஸுக்கு கொண்டு வாங்க. பிளாக்காக இருக்க சைஸில் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் உங்கள் யூடியூப் சேனலில். நம்ம மோஸ்ட்லி அதிகமாக ஃபோனில் தான் வச்சுருப்போம் நிறைய பேர். அதனால தான் நான் ஃபோனோட சைஸுக்கு சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களா, லேப்டாப்பு டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவும் போடுறேன். அந்த பிளாக் ஃபுல்லாக கரெக்டாக உட்கார மாதிரி வைங்க. உட்கார மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணுமோ அதேமாரி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போயிடுங்க. க்ரோமில் போய் உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம சேனல் பேனர் வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்க்டாப் சைட்னு இருக்குல்ல அந்த மூடில் மாற்றுங்க. நம்ம சேனலுக்கு யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. புது வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி அந்த கார்னரில் 3 டாட்டுக்கு கீழே வந்து ஒரு நம்மளோட யூடியூப் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி யுவர் சேனல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கஸ்டம் சேனல்னு இருக்குல்ல கஸ்டமைஸ் சேனல்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆகுதுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்டு. எல்லாம் ஆன்லைன் கிளாஸுக்கே போயிடுச்சா, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும். பரவாயில்ல, டிஸ்லைக்லாம் கூட பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பாருங்கள், அங்கே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு செகண்ட்லாம் இருக்குல்ல லேப்டாப் இமேஜ் போட்டு அதில் சேஞ்ச் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒரு டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல அப்லோட் மட்டும் இருக்கும். அந்த அப்லோடு பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு கரெக்டாக நம்ம சேவ் பண்ணல அந்த இமேஜ் அப்படியே காமிக்குது. அந்த இடத்துல அது வந்து ஃபோன் சைஸுக்குன்னு காமிக்குது. அப்படியே டன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பப்ளிஷ்னு இருக்கும். அந்த பப்ளிஷும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சேனலில் அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? டன். பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். இப்போ யார் உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணது காமிக்கும். பப்ளிஷ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நம்ம இங்கேவே யூடியூப் சேனல் கிளிக் பண்ணி யூடியூப் சேனல்னு போயிட்டு அவ்வளோதாங்க. தெரியுதா? நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப்